படத்தில் உள்ள எல்லா பாடலுமே ஒரே டியூன் தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூனே கிடையாது. 5 டியூனும் அப்படி போட்டது தான். 6வதாக வந்து ஒரு சாங் வந்து ரீ ரெக்கார்டிங் டயத்தில் போட்டோம், அதுவும் அப்படி தான். அதனால் ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுவார். அவர் சொல்லுவார், சார் நான் மியூசிக் டைரக்டர்லாம் ஆவேன்னு நினைக்கல, நான் வேறு ஏதோ பைலட் ஆகணும்னு எனக்கு ஆசை. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என்னென்னா கார்த்திக் ராஜாவை தான் வந்து ஃபீல் பண்ணாங்க, அவர் தான் வந்து கற்றுக் கொடுக்கலாம் நிறைய அனுப்புனாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது சார், அதை பற்றி யோசிக்கவே இல்லை நான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து வருதுங்கிறது. அது ஒரு இசையுடைய சயின்ஸ், அதாவது அந்த பாடியிலேயே அந்த அந்த ரிதம் இருந்தால் மட்டும்தான் அவ்வளவு லாவகமாக வேலை பார்க்க முடியும். இப்போ இருக்கிற இந்த இவனுடைய இடமும் நான் உண்மையிலே சொல்கிறேன், இது இல்லை அவருடைய இடம். நான் உண்மையிலே பக்கத்தில் வச்சு பார்க்குறேன். இன்னும் ஸ்ட்ரென்த்தான சரியான படங்கள் வரும்போது அவருடைய இன்னும் உண்மையான இடம் தெரியும்னு நம்புகிறேன். இப்பயும் அவர்கிட்ட நிறைய சரியான டைரக்டர்ஸ் இருக்காங்க, பாலா, அமீர், நல்ல முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே அவரோட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள். இந்த படம் ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினாங்க, எல்லாமே ஒரு 16 வயசில் இருக்க மாதிரியே ஒரு ப்ரொடியூசர் வந்து நின்னார். இந்த படம்காக தானு சார் ஹெல்ப் பண்ணதா சொன்னாங்க. தானு சாருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சார். சபா இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். சிவா எல்லாருமே வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது தானு சாருக்கு என்னோட தேங்க்ஸ். ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு வந்து அவன் செய்கிற தொழிலை பொறுத்து இல்லை, அவன் வச்சிருக்கிற பணத்தை பொறுத்து கிடையாது. அவருக்கு சுற்றி ஜென்யூனான பீப்புள் இருக்கணும், அதுதான் நான் நம்புகிறேன். அண்ட் சபா சாருக்கு அது எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ விஷ் சிவசங்கரன் த வெரி பெஸ்ட் அண்ட் சிவா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக உண்மையிலே நன்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு தானு சார் தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய உதவி பண்ணது ஆர்கே செல்வமணி சார், அவருக்கும் நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட மெயினான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்க டெக்னீஷியன்ஸ் தான் எல்லாருமே. ஏன்னா சென்னை 28 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரண் சார் சென்னை 28 ரிலீஸ் ஆனது அது பார்த்து தான் வந்து சிவசங்கர் வந்து என்னை கூப்பிட்டாரு. சரி நான் போய் பார்த்தேன் அவரை. சார் ஒரு நல்ல படம் பண்ணுறேன் சார், அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் தானு சார் வச்சு சபா சார் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி. என்னென்னா இங்கே இருக்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஏரியாலேயும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, அந்த ஏரியாவில் அந்த ஸ்கூலில் டெஃபினட்டாக ஒரு நாள் ஆச்சு நம்ம ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருப்போம். அவங்கள பார்க்குறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வீடு பக்கத்தில் போகிறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் யாருக்குமே அவங்க கூட இருக்க பாக்கியம் இருந்திருக்காது. ஏன்னா வந்து படத்தோட மெயின் தீம் என்னென்னா, ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ், ஒன்லி லவ்வர்ஸ் ஃபெயில்ஸ். அதுதான் இந்த படத்தோட தீம். அண்ட் சபா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதை. சரி, ஓகே, படத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முக்கியமாக நெக்ஸ்ட்டு யுவன் பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். எல்லாரும் யுவன் வந்து நிறைய விஷயம் பேசுவாங்க. நான் பேசுறது வந்து யுவன் மாதிரி பயங்கர கலாட்டா பண்ணுறாள் யாருமே கிடையாது. இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்தால் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக பயங்கர கலாட்டா பண்ணுற ஆள் அவர். அண்ட் நான் வந்து இது மாதிரி படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் வந்து சாப்பிட கூப்பிட்டாரு. ஸோ லஞ்சு போகும்போது என்ன படம் போகுது அடுத்தது அப்படின்னா, இப்போ சபா சார் வந்து ஒரு படம் சொன்னார். சபா சாரா, மியூசிக் யார் பண்ணுறான்? இல்லைப்பா, மியூசிக் வந்து தெரியும், நீ பெரிய ஆள், இப்போ இந்த படம் அவ்வளோ பெரிய படம் இல்லை, அதனால் மியூசிக்லாம் செட் ஆகாதுப்பா. இவன் பேமெண்ட் வந்து பெரிய பேமெண்ட்டு. இது நான் வந்து எதுவும் மறைக்கணுன்றதுக்காக சொல்லலை, நான் உண்மையை சொல்கிறேன். சபா சார் கிட்ட கேட்டேன், என்ன சார் இவன் வந்து பேசலான்னு சொல்கிறாரு. ஏன்பா, சபா சார் வந்து இவனோட அதில் அவர் விஷயம் என்னன்னா, இவன் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு, நம்ம அவர் கூட போய் படம் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 5 lakhs எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நம்ம பண்ணோம், அப்போ தான் நம்ம உண்மையான ஃப்ரெண்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவன் நல்லா சம்பாதிக்கணும் தான் நினைப்பான், அவனை யூஸ் பண்ணிங்கன்னு என்றைக்குமே நினைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். இவன் கூப்பிட்டு, இப்போ கூப்பிட்டு சபா சார் அப்படின்னு லஞ்ச் டேபிள், நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே சபா சார் கதை சொல்கிறாரு. இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். இனி வரைக்கும் இந்த படத்துக்கு இதுதான் என் பேமெண்ட் சொல்லவே இல்லை இவன். ஸோ இது வந்து வெறும் நண்பனுக்காக பண்ண ஒரு படம் அது. ஸோ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு யுவன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ லவ்வுக்காக யுவனோட சப்போர்ட் இந்த படத்தில்.
அண்ட் இது வரைக்கும் சொல்லலன்ட்டு இல்லை, வாங்க மாட்டேன்ட்டு, சம்பளமே வேணான்ட்டு. சார் இது சொல்லி தர நான் வாங்கி இவனுக்கு கொடுக்குறேன், ஏதாவது வாட்ச் கேஸ் வாங்கி நான் அவர்கிட்ட வாங்கி தான் வாட்ச் நான் வாங்கி இவனுக்கு கொடுத்துட்டு என்ன சார் நீங்க இட்ஸ் ஓகே. அண்ட் இதுதான் இவனோட மேஜர் சப்போர்ட் இந்த படம். அண்ட் நான் ஜென்ரலாக வந்து படம் பார்க்கவே மாட்டேன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா எப்படி பண்ணியிருந்தாலும் நான் நடிச்சது எனக்கு அவ்வளோ பிடிக்காது படம் நான் நடிச்சது. ஸோ இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்க வேண்டியதாக போச்சு. போய் பார்த்தேன், உண்மையிலேயே நான் பண்ண ஒரு நல்ல படங்க இது. இது வரைக்கும் நீங்கள் யாரை வேணா கேட்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி. கௌதம் மேன் ஆக்சுவலாக இன்னைக்கு வரதா இருந்தது. அவர் வந்து எப்பவுமே கேட்பார் எப்படி இருக்கு படம் அப்படின்னா, சென்னை 20 கேட்டார் என்கிட்ட, செம்ம மொக்க சார் அப்படின்னு. அண்ட் தமிழ் படம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு போல, கேட்கவே இல்லை. அண்ட் கவுண்டர் கட்டி நானே சொல்லிட்டேன் மொக்க படம் அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் உண்மையிலேயே நான் பண்ண ஒரு நல்ல படம். அண்ட் இது சென்னை 28க்கு அப்புறம் நான் வந்து ஒத்துக்கிட்ட படம். இப்போ தான் ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்றேன்னா, லேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த படத்துக்காக உங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வெரி யங் பேஷனேட் ப்ரொடியூசர். பைசா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, அது எல்லாமே அவர் சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பைசா. நினைச்சதா வேற நிறைய பிஸ்னஸ் போயிடலாம். எங்களை வச்சு படம் எடுக்கணும்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த படத்தை பற்றி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ். நான் இல்லை இல்லை நான் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்து நான் வந்து எப்பவுமே நடிக்கணும் பயங்கரமா அப்படிலாம் கிடையாது. பாய் நெக்ஸ்ட் டோர் எப்பவுமே யாரையும் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார்லாம் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் பையன் இருக்க மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்தில் இருக்க ஆக்டர்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கிராமத்து போர்ஷனில் சம் கேரக்டர்ஸ் தேர் தே லிவ் த கேரக்டர். அண்ட் அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சபா சார். அண்ட் சபா சாரை பற்றி அஃப்கோர்ஸ் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லாரும் தேங்க்யூ சொல்லி தான் எங்கள் அமிச்சார். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. சபா சார் உண்மையிலேயே வந்து அவரை பற்றி யாருன்னா வந்து இந்த படம் யார் படம் டைரக்ட் பண்ணுறா சபா சார் அப்படின்னா அவரா எல்லாத்தையும் அவர் எங்கேயோ இருக்கணும்ப்பா. இது வரைக்கும் 10 பேர்ல 10 பேருமே சொன்ன ஒரு விஷயம் இது. சபா சாரா என்னத்தை எங்கேயோ இருக்கணும்ப்பா அவரு அப்படின்னு எங்கேயோ ஏதோ ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரல, அதுக்காக நீங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரும். இது 3 தடவை சொல்றேன், ஏன்னா நாலுல இருந்து என் போட்டோ வரணும் சார். தேங்க்யூ ஸோ மச்.